எம்ஜிஆர் அந்த படத்தின் கதையை கேட்டார். கதை வித்தியாசமாக இருக்கிறது, எனக்கு சண்டை காட்சிகள் 3 வேண்டும் என்று சொன்னார். அதற்கு தயாரிப்பு தரத்தில் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த படம் உங்கள் மாமூல் படம் அல்ல, கொஞ்சம் மாறுபட்டது என்று சொன்னார்கள். சரி, கதாநாயகி கொஞ்சம் முசுடு, இந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக ஜெயலலிதா சரியாக இருப்பார் என்று எம்ஜிஆர் சொன்னார். அதுவும் தயாரிப்பு தரப்பில் நிராகரிக்கப்பட்டது. சரோஜாதேவி தான் இந்த வேடத்துக்கு சரியாக இருப்பார் என்று நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் அதற்கும் அமைதியாக போய்விட்டார். சரோஜாதேவி ஒப்பந்தம் செய்யப்பட்டு தயாரிப்பாளரிடம் எனக்கு ஏசி ரூம் வேண்டும் மேக்கப் போடுவதற்கு என்று கேட்டார். தயாரிப்பாளருக்கு அதிர்ச்சி. இதுவரை எந்த கதாநாயகியும் நம்மிடம் இப்படி கேட்டதில்லை. மேக்கப் போடுவதற்கு ஏசி ரூம் போட்டு கொடுத்தால் செலவு தாங்காது என்று யோசித்தார்கள். சரோஜாதேவி பிடிவாதமாக இருந்தார். சரி, இந்த விஷயத்தை சின்னவர் எம்ஜிஆரிடம் கொண்டு போகலாம் என்று தயாரிப்பு தரப்பில் எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்தார்கள். எம்ஜிஆரை ஃபோனை எடுத்து என்ன விஷயம் என்று கேட்டார். கதாநாயகி ஏசி ரூம் வேண்டும் என்று கேட்கிறார், அது எப்படி சாத்தியம் என்று சொன்னார்கள். நாளை காலையில் பூஜைக்கு அங்கு வந்து நான் சொல்கிறேன் என்று எம்ஜிஆர் போனை வைத்துவிட்டார். அடுத்த நாள் காலையில் எம்ஜிஆர் ஸ்டுடியோவில் நுழைந்தார். படத்தின் பூஜை வழக்கம் போல வாழை சருகு தொன்னையில் சுவையான சர்க்கரை பொங்கல் மற்றும் சூடான கொண்டைக்கடலை சுண்டலும் எம்ஜிஆருக்கு கொடுத்தார்கள். படப்பிடிப்புக்கு வந்த எம்ஜிஆர் தளத்தின் உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த அழகிய மாளிகையை பார்த்து மலைத்து திகைத்து போய்விட்டார். இதென்ன சினிமா பட செட்டா அல்லது உண்மையாக கட்டப்பட்ட மாளிகைதானா என்ற சந்தேகம் கொண்டு அங்கிருந்து அவருக்கு கட்டிடத்தின் விரலால் தட்டி பார்த்தார். அதை டிங் டிங் என்று ஓசை எழுப்பி அது ஸ்டில்தான் என்று அறிந்து கொண்டார். தனது மேக்கப் அறைக்குள் அடியெடுத்து வைத்த மக்கள் திலகம் மயக்கம் போட்டு விழாத ஒரு குறைதான். குளிர்சாதன ஏசி கனெக்ஷன் பெட்டியில் இருந்து தவழ்ந்து வந்த இளம் காற்று நறுங்கமலமும் இனிய ஜாஸ்மின் ஸ்ப்ரேயுடன் கவர்ந்து எம்ஜிஆர் மனதை மகிழ்வித்தது. அப்போதே புரிந்து கொண்டார், சரோஜாதேவி இந்த அறைக்கு வந்து பார்த்திருக்க வேண்டும், அதனால்தான் இப்படி கேட்கிறார் போலிருக்கே என்று. அது தவிர ஒப்பனை செய்யும் சுழல் நாற்காலியில் எதிராக இருக்கும் பெரிய பெல்ஜிய முகம், பெரிய கண்ணாடி, ஒப்பனை சாதனங்கள் அத்தனையும் புத்தம் புதிதாக இருந்தது. நமக்கு ஏற்படுத்திய அந்த ஏசி போல சரோஜாதேவி கேட்பது எம்ஜிஆருக்கு நியாயமாகப்பட்டது. தயாரிப்பாளரை அழைத்து சரோஜாதேவிக்கு ஏசி மேக்கப் ரூம் இதே போல செட் பண்ணி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார். எம்ஜிஆர் சரோஜாதேவிக்கு பரிந்து பேசுகிறார் என்று அப்போதும் தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் வருத்தம்தான். படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது எப்பொழுதுமே எம்ஜிஆர் தான் முதல் காட்சியில் நடிப்பார். அவருக்கு தான் ஷாட் வைக்க வேண்டும். அன்று சரோஜாதேவிக்கு வேறொரு படத்துக்கு போவதற்கு அவசரமாக இருந்ததால் எம்ஜிஆர் வர தாமதமானது. என்னுடைய போர்ஷனை முதலில் படமாக்கி விடுங்கள் என்று சொல்ல தயாரிப்பாளர்கள் சரோஜாதேவி நடிக்க படமாக்கினார்கள். அப்போது அங்கு வந்து எம்ஜிஆர் வருத்தமடைந்து கேரவனுக்குள் போய் அமர்ந்து கொண்டார். இதுவும் ஒரு சங்கடம் எம்ஜிஆர் அவர்களுக்கு. இந்த படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்தபோது கடும் குளிரில் சரோஜாதேவி நடுங்கிக் கொண்டிருந்தார். அருகில் இருந்த துணை நடிகையிடம் இந்த குளிரை போக்க என்ன செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு அந்த துணை நடிகை, என்னிடம் ஒரு மருந்து இருக்கிறது, கொண்டு வந்து கொடுக்க என்று கேட்டார். சீக்கிரம் கொண்டு வா என்று சொன்னார் சரோஜாதேவி. அந்த பெண் மருந்து என்று சொன்னது பிராந்தியைத்தான். அதை கொஞ்சம் சாப்பிட்டால் குளிர் அடங்கிவிடும் என்று சரோஜாதேவியிடம் சொல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தார். அப்போது இடைமறித்த எம்ஜிஆர் இது என்ன என்று கேட்டார். குளிர்போக்கும் கசாயம் என்று சொன்னார். எம்ஜிஆர் அதை முகர்ந்து பார்த்த பொழுது மதுவின் வாசனை அடித்தது. அந்த துணை நடிகையை கடிந்து கொண்ட எம்ஜிஆர் ஒரு பால் சுட சுட கொண்டு போய் கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். சரோஜாதேவி அந்த துணை நடிகையிடம் எங்கே மருந்து என்று கேட்டபோது எம்ஜிஆர் தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். உடனே சரோஜாதேவி, அதை குடிக்காதே, இதை குடிக்காதே என்று ஆர்டர் போடுகிறீர்கள், எனக்கு குளிர் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த பாலை குடி, எல்லாம் நன்றாகிவிடும் என்று சொன்னார். துணை நடிகைக்கு கெட்ட பெயர் வரும் என்று அவர் கொடுக்க இருந்த மது என்பதை எம்ஜிஆர் மறைத்துவிட்டார். மேலும் இந்த படத்தில் படப்பிடிப்பு இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிந்து சென்சாருக்கு செல்லும் முன் எம்ஜிஆருக்கு படம் ஸ்பெஷல் காட்சிக்காக திரைப்படம் போட்டு காட்டப்பட்டது. படம் பார்த்து வெளியில் வந்த எம்ஜிஆர், இது எனக்கான படம் இல்லை, இசையமைப்பாளர் MSVக்கான படம், மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறினார். எம்ஜிஆர், அந்த படம்தான் அன்பே வா. 50வது வயதில் எம்ஜிஆர் நடித்த அன்பே வா படத்தில் ஹே நாடோடி நாடோடி பாடலுக்கு எம்ஜிஆர் ஆடிய நடன வேகம் ரசிகர்கள் மெய்மறக்க செய்தது. அன்பே வா படத்துக்கு 72 நாட்கள் எம்ஜிஆர் கால்ஷீட் கொடுத்தார். அவருக்கு சம்பளம் 3 லட்சம் கொடுக்கப்பட்டது. சரோஜாதேவி சம்பளம் 30,000 கொடுக்கப்பட்டது. படம் முடியும் தருவாயில் எம்ஜிஆர் மேலும் 25,000 ரூபாய் கேட்டதால் அதையும் கொடுத்தார்கள். TR ராமச்சந்திரன் நடித்த இந்த வேடத்தில் தங்கவேலுவை நடிக்க எம்ஜிஆர் பரிந்துரை செய்தார். ஆனால் தயாரிப்புத்துறை மறுத்துவிட்டது. அப்படி பெரிய பட கம்பெனியாக இருப்பதாலும் எம்ஜிஆர் சொல்வதை பல விஷயங்களை தயாரிப்புத்துறை மறுத்து கொண்டே வந்தது. கிளைமாக்ஸ் காட்சியில் விறுவிறுப்பான காட்சியாக சரோஜாதேவியை வில்லன்கள் கடத்தி கொண்டு போவதைப் போல எம்ஜிஆர் சண்டை போட்டு மீட்பது போல படமாக்கலாம் என்று எம்ஜிஆர் சொன்னார். அதையும் தயாரிப்பாளர் துறை மறுத்துவிட்டது. படம் பொங்கல் அன்று வெளியானது. படத்தின் ரிசல்ட் எப்படி இருக்கும் என்று எம்ஜிஆர் அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தார்.
கேஷினோ தியேட்டருக்கு ஃபோன் செய்து அங்கே நமக்கு சம்மந்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். கதை வசனகர்த்தா ஆரூர் தாஸ் படம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று மேனேஜர் சொன்னார். உடனே அவரை ஃபோனில் அழைத்து படம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் எம்ஜிஆர். விசில் சத்தமும் கரவொலியும் விண்ணை பிளக்கிறது, படம் சூப்பர் ஹிட் என்று சொன்னார். படம் வசூல் மழை பொழிந்தது. தொட்ட இடமெல்லாம் வெற்றி வாகை சூடியது. எம்ஜிஆர் இந்த படம் வெள்ளி விழா கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார். அதையும் அந்த தயாரிப்பாளர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் தயாரித்த படம் ஒன்று வெளிவர இருப்பதால் இந்த படத்தை எல்லா திரையரங்கிலும் தூக்கினார்கள். எம்ஜிஆருக்கு இது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் எவ்வளவு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இனி அவர்களுக்கு கால்ஷீட் கொடுக்க போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டு அந்த கம்பெனியை நிராகரித்தார். அதுதான் ஏவிஎம் கம்பெனி. எம்ஜிஆர் அந்த கம்பெனியில் முதல் முடிவாக நடித்த ஒரே படம் அன்பேவா. மீண்டும் ஏவிஎம் கம்பெனி எம்ஜிஆரிடம் நேரடியாக சென்று பலமுறை கால்ஷீட் கேட்டும் எம்ஜிஆர் கொடுக்க மறுத்துவிட்டார். படம் வெற்றி என்றாலும் பல சங்கடங்களை எம்ஜிஆர் சந்திக்க நேர்ந்தது என்பது அதில் தெரிந்தது. அது மட்டுமல்ல, ஏவிஎம் செட்டியார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், எம்ஜிஆர் திமுகவை சேர்ந்தவர். இதனால் கூட இவர்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று அப்போது பேசப்பட்டது. எது உண்மை என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏவிஎம் கம்பெனிக்கு மட்டுமே வெளிச்சம். பல முரண்டுகள் பிடித்த அந்த தயாரிப்பு கம்பெனியிடம் அமைதியாக இருந்து சாதித்து காட்டியவர் எம்ஜிஆர்.